தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 5 நாமங்கள் குறித்து சிந்திக்க இருக்கிறோம். 22வது நாமம் தொடங்கி 26வது நாமாவளி வரை பொருள் காண இருக்கிறோம். முதலில் வருவது ஓம் தாடங்க யுகலி பூத தபனோடுப மண்டலாயை நமக என்பதாகும். 2 தாடங்கங்களாக அணிந்த சூரிய சந்திர மண்டலங்களுடன் கூடியவள். அதாவது சூரியனும் சந்திரனும் அம்பிகையின் காதணிகளாக திகழ்கின்றனர். தாடங்க யுகலம் 2 காதணிகள். தபனன் சூரியன், உடுபன் உடுபதி அல்லது சந்திரன் என்ற பொருளாகும். சந்திர சூரியர்கள் அம்பிகையின் 2 கண்களாகவும் 2 திருமுலைகளாகவும் 2 தாடங்கங்களாகவும் அமைவதாக கூறுவர். காலத்தின் வடிவம் பெற்ற சந்திர சூரியர்கள் உயிர்களின் வாழ்வை கணக்கிடும் கருவியாகவும் உள்ளனர். ஆனால் அவர்கள் அம்பிகையிடம் அடங்கி இருக்கின்றனர். தாடங்க மகிமையை சௌந்தரிய லகரியும் சிறப்பித்து போற்றுகிறது. அம்பிகையின் இடது காதணி சந்திரன் ஆவான். கொப்பும் வைரக்குழையும் என்று அவளது தாடங்கத்தை குறிப்பிட்டு பாடியவுடன் அபிராமி பட்டருக்காக தனது தாடங்கத்தின் மூலம் அம்பிகை முழு நிலவை அமாவாசை நாளில் காட்டி அருளினாள். இந்த அருள் வரலாறு இங்கே ஒப்பு நோக்கத்தக்கது. இதையே மகாகவி பாரதியாரும் சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்டக்கரிய விழி கண்ணம்மா வானக் கருமைகளோ, பட்டு கருநீல புடவை பதித்த நல் வைரம், நட்ட நடு நிசையில் தெரியும் நட்சத்திரங்களடி என்று பாடுகிறார். தொடரும் நாமம் ஓம் பத்மராக ஷிலாதர்ஷ பரிபாவி கபோலபுவே என்பதாகும். பத்மராக கண்ணாடியை அவமதிப்புக்கு உள்ளாக்கும் கன்னங்களை உடையவள். பத்மராகம் என்பது சிவந்த நிறமுடைய இரத்தின கல்லாகும். அதனால் செய்யப்பட்ட கண்ணாடி வடவழப்பும் ஒளியும் பொருந்தி இருக்கும். அம்பிகையின் கன்னங்களோ பத்மராகத்தை விட வழவழப்பும் ஒளியும் பெற்றிருக்கிறது. ஆகவே பத்மராகம் அவமதிப்பு அடைகிறது என்று வர்ணிக்கின்றனர் வாக்தேவிகள். கபோலம் என்ற சொல்லுக்கு கன்னம் என்ற பொருளும் பரிபவம் என்ற சொல்லுக்கு அவமதிப்பு என்ற பொருளும் ஆகிறது. முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரிடம் பரிபவப்பட்டு போனான் என்று சேக்கிழார் குறிப்பிடுகிறார். அம்பிகையின் கன்னங்கள் கண்ணாடி போன்று இருக்கின்றன. அவளது 2 தாடங்கங்களும் கண்ணாடி போன்ற கன்னத்தில் பிரதிபலிக்கின்றன. தாடங்கங்கள் சீச்சக்கர வடிவில் வட்டமாக உள்ளன. காதில் அணிந்த தாடங்கங்களும் அவற்றின் பிரதிபலிப்பும் ஆக 4 சக்கரங்கள் தோன்றுகின்றன. அம்பிகையின் முகம் 4 சக்கரங்களை கொண்ட மன்மதனுடைய தேர் போன்று விளங்குகிறது. இவ்வாறு சௌந்தரிய லகரியில் ஆதிசங்கர பகவத்பாதர் அழகுற வர்ணிக்கிறார். அன்னையின் சிவந்த மேனி எழிலுக்கு ஏற்ப எங்கும் சிவந்த பத்மராக கண்ணாடியே ஊமையாக்கப்படுகிறது. தொடரும் நாமம் ஓம் நவவித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதாயை நமக என்பதாகும். புதிய பவழம், கோவைப்பழம் இவற்றை பழிக்கும் உதடுகளை உடையவள். கோவைப்பழத்தையும் பவழத்தையும் உதட்டிற்கு ஓமை கூறும் மரபுக்கு ஏற்ப வாக்தேவிகள் வர்ணிக்கின்றனர். பவழக்கொடியில் பழுத்த செவ்வாய் என்கிறது அபிராமி அந்தாதி. அவ்வாறே இங்கும் நவவித்ரும என்றனர். பக்குவமாக நன்கு பழுத்த கோவைப்பழம் போன்ற உதடுகள் என்ற பொருளில் பக்வ பிம்பாதரம் என்கிறான் மகாகவி காளிதாசன். தொடரும் நாமம் ஓம் சுத்த வித்யாங்குராகார த்விஜ பங்கி வயோஜ்வலாயை நமக என்பதாகும். சுத்த வித்தையின் முளைபோல் அமைந்த 2 பல்வரிசையால் ஒளிபெற்று திகழ்பவள். த்விஜபங்கி என்றால் பல்வரிசை என்பதாகும். அங்குரம் என்றால் முளை. பற்கள் ஒருமுறை விழுந்து பிறகு முளைக்கும்.
அந்தணர் உபநயனத்தின் பொழுது இரண்டாவது பிறப்பை எய்துகின்றனர். எனவே அந்தணர்களை இரு பிறப்பாளர் என்பர். அவ்வாறே பறவை முதலில் முட்டையாகி அதிலிருந்து குஞ்சாக வெளிப்படுகிறது. இருமுறை பிறப்பதால் அந்தணர், பறவை, பற்கள் இவற்றை த்விஜர்கள் என்பர். அம்பிகையின் த்விஜபந்தி பல்வரிசை சுத்த வித்தை முளைவிட்டதை போல் அமைந்துள்ளது என்று வாக்தேவிகள் புகழ் பாடுகின்றனர். ஷோடசாக்ஷரி என்னும் அம்பிகையின் மந்திரம் 16 எழுத்துகள் கொண்டது. அது 2 வரிசையாக முளைத்தது போல் அன்னையின் பல்வரிசை அமைந்திருப்பதாக வர்ணிக்கின்றனர். பற்கள் வரிசைக்கு 16 இருப்பது போல் சோடசாக்ஷரி மந்திரத்திற்கும் 16 எழுத்துகள். ஓமை முற்றும் பொருந்துகிறது. அசுத்தமான உலகியல் தேவதைகளை பூர்த்தி செய்யாமல் மோட்சமாகிய வீட்டு இன்பத்தை அருள்வதால் சோடசாக்ஷரி வித்தை சுத்த வித்தை எனப்பட்டது. மற்றும் பீஜாட்சரங்களில் மெய்யெழுத்து கலப்பில்லாமல் இருப்பதாலும் அது சுத்த வித்தை எனப்பட்டது. சுத்த வித்தை, அசுத்த வித்தை என வித்தை இருவகைப்படும். வேண்டத்தகாதன கலந்தது அசுத்த வித்தையாகும். மிகவும் உயர்வானது சுத்த வித்தை. அதனையே திருவள்ளுவர் தூய அறிவு என்ற பொருளில் வாலறிவு என்கிறார். அந்த வாலறிவு இருமுறை முளைத்தது போல் அம்பிகையின் பல்வரிசை விளங்குகிறது. இன்றைய நிகழ்வின் நிறைவான 26வது நாமம் ஓம் கற்பூர வீட்டிகா மோத சமாகர்ஷ திகந்தராயை நமக என்பதாகும். கற்பூர வீட்டிகை என்னும் தாம்பூல நறுமணத்தால் எத்திக்கில் உள்ளோரையும் ஈர்ப்பவள். ஏலம், கற்பூரம், கஸ்தூரி போன்ற நறுமணப் பொருள்களை உள்ளடக்கி வெற்றிலையால் செய்யப்பட்ட தாம்பூலம் கற்பூர வீட்டிகா எனப்படும். அத்தாம்பூலத்தை அம்பிகை விரும்பிச் சுவைக்கிறாள். அதனால் திசையெங்கும் நறுமணம் பரவுகிறது. அத்துடன் அந்த நறுமணம் அனைவரையும் ஈர்க்கிறது. வீட்டிகா என்ற சொல்லே தற்காலத்தில் வீடா என்று வழங்கி வருகிறது. எத்திக்கில் உள்ளோரையும் கவர்ந்திழுக்கும் அம்பிகையின் கற்பூர தாம்பூலத்தின் மீதியை காஞ்சி மூக்ககவி, காளமேகம் போன்ற கவிஞர்கள் உண்டு. கவிஞர்களாகிய வரலாறும் உண்டு. அவர்களது கவிதையும் எத்திக்கும் புகழ்மணக்க திகழ்கிறது. அம்பிகையின் திருமுடி முதல் திருவடி வரை உள்ள கேசாதி பாத வர்ணனை நாளையும் தொடரும். அம்பிகையின் அருள் வெள்ளக் கருணையில் திளைப்போம். எண்ணும் எண்ணங்கள் யாவினிலும் வெற்றி பெறுவோம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 22 முதல் 26 வரை உள்ள நாமாவளிகளையும் அதற்கான பொருளையும் சிந்தித்து செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.